வணக்கம் ட்ரேடர்ஸ், வெல்கம் டு ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் சென்செக்ஸ் ஆகஸ்ட் 12ஆம் தேதி புதன்கிழமை என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத பார்க்க போறோம். ஸோ நம்ம பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிரைஸ் ஆக்ஷனை பத்தி பார்ப்போம். ஸோ நேத்தோட மார்க்கெட்ல நமக்கு ஒரு டிஃப்ரெண்டான ஒரு பிரைஸ் ஆக்ஷன் இருந்துச்சு. என்னன்னா மார்க்கெட் ஒரு கேப் டவுன் ஃபார்ம் ஆச்சு. இதை எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். நேற்று நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி டேட்டா பார்க்கும்போது ஸ்டார்டிங்ல ஒரு 70 பாயிண்ட்ஸ் 60 பாயிண்ட்ஸ் கேப் டவுன் இருந்துச்சு. அண்ட் இதை தொடர்ந்து கேப் டவுன் வரும் அப்படிங்கறத நம்ம எதிர்பார்த்திருந்தோம். அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா ஒரு கேப் டவுன் வந்திருக்கு. ஆனா இந்த கேப் டவுனை தொடர்ந்து மார்க்கெட்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கன்சாலிடேஷன். அப்போ இந்த கன்சாலிடேஷன் பாத்தீங்க அப்படின்னா அந்த கேப் டவுன்லயே ப்ரீ மார்க்கெட்லயே பாத்தீங்கன்னா ஒரு மேக்சிமம் ப்ராஃபிட் ஒரு பிக் பிளேயர்ஸ் எல்லாம் எடுத்துட்டாங்க அப்படிங்கிறதா உண்மை. அதுக்கப்புறம் முக்கியமா என்ன பண்றாங்க அப்படின்னா வால்யூம் அக்யூமுலேஷன். இது வால்யூம் அக்யூமுலேஷனோட ஒரு முக்கியமான ஒரு பார்ட்டா தான் பண்ண முடியும். ஏன்னா இதுக்கு கீழே போச்சு அப்படின்னா மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா பையர்ஸ்க்கும் செல்லர்ஸ்க்கும் ஒரு ப்ராஃபிட்டபிளா இல்லை அப்படிங்கிற ஒரு பிரைஸ் ஆக்ஷனோட சைக்காலஜி தான் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். ஆனா நம்ம நேத்து நிஃப்டியோட எக்ஸ்பைரி தான். ஆனாலும் நமக்கு நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா நம்ம கவனிச்சோம். அது மட்டும் இல்லாம நிஃப்டியோட எஃப்ஐஐஸ் அண்ட் டிஐ டேட்டா கவனிச்சோம் அப்படின்னா மார்க்கெட்ல ஒரு ஸ்ட்ராங்கான செல்லிங் ப்ரெஷரும் இருக்கு. அப்போ இது ரெண்டுமே நமக்கு என்ன சொல்லுதுன்னா இன்னையோட மார்க்கெட்டும் ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட்கான ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ்ல இருக்கு அப்படிங்கறதா உண்மை. ஏன்னா மார்க்கெட் பாத்தீங்கன்னா இந்த ரொம்ப நாளா ஆகஸ்ட் மாசம் இருந்துட்டு இருந்த எல்லா ஒரு முக்கியமான சப்போர்ட் லெவலையும் பிரேக் அவுட் ஆயிருச்சு அப்படிங்கறதா உண்மை. நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் சென்செக்ஸ் மூணுமே சப்போர்ட் லெவல்ஸை பிரேக் அவுட் பண்ணிருச்சு. ஸோ அப்படிங்கிறனால நமக்கு இன்னையோட மார்க்கெட்லையும் நம்ம என்ன எதிர்பார்க்கலாம் அப்படிங்கறத நம்ம கிஃப்ட் நிஃப்டி டேட்டா, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா அண்ட் இந்தியா விக்ஸ் டேட்டா பத்தி பார்க்கலாம். வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி நம்மளோட அனாலிசிஸ் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட்கான ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் தான் நம்ம ஒரு பிரைஸ் ஆக்ஷன் நாலேஜ்ல இருந்து டெவலப் பண்ணி வச்சிருக்கோம். ஆனா நம்ம கிஃப்ட் நிஃப்டி டேட்டா பார்த்தோம் அப்படின்னா கிஃப்ட் நிஃப்டி நமக்கு நேற்று 330 இருந்த பொசிஷனுக்கும் இப்போ இருக்கிற பொசிஷனையும் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் லைக் ஒரு கேப் டவுனுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் இல்லை அப்படிங்கிறது தான் நமக்கு தெரிய வருது. ஸோ எக்ஸாக்டா பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா நமக்கு 330யோட பொசிஷன் நான் இந்த இடத்துல வச்சிடுறேன். 330 அண்ட் இப்போதைய பொசிஷன் நம்ம கிஃப்ட் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட்ல ஒரு ஸ்ட்ராங்கான கேப் டவுனோ கேப் அப்போ இல்லை அப்படிங்கிறது தான் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு எதிர்பார்ப்பு. அண்ட் இதை தொடர்ந்து நம்ம கவனிச்சோம் அப்படின்னா நமக்கு நிஃப்டி 50 க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறம் நமக்கு கிஃப்ட் நிஃப்டி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பாசிட்டிவ், அதுக்கப்புறம் ஒரு டவுன் சைட். அண்ட் இந்த டவுன் சைட் மூவ்மெண்ட் பாத்தீங்கன்னா யூஎஸ் மார்க்கெட் ஓப்பனிங் அப்புறம் அண்ட் யூரோப்பியன் மார்க்கெட் ஓப்பனிங் டைம்ல பீக் இருக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா யூரோப்பியன் மார்க்கெட் க்ளோஸ் ஆகும் போது நமக்கு ஆல்மோஸ்ட் லைக் மார்க்கெட் ஒரு பாசிட்டிவ் மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. அண்ட் யூஎஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏன்னா யூஎஸ்ல தான் நமக்கு பெரும்பான்மையான ஒரு ஸ்ட்ராங்கான இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க. அண்ட் யூஎஸ்ல இருந்து ட்ரேட் பண்றவங்க தான் பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான வால்யூம் ஹோல்ட் பண்றவங்களா இருப்பாங்க. மற்ற வேர்ல்ட்ல எந்த பார்ட்ல இருந்தாலும் சரி அவங்களுக்கு ஒரு யூஎஸோட ஒரு ட்ரேடிங் ஃபர்ம் இருக்கும். ஸோ அதனால தான் நமக்கு யூஎஸ் மார்க்கெட்டை நம்ம ஸ்ட்ராங்காக பார்க்குறோம். அண்ட் இதே மாதிரியே நமக்கு இந்தியா விக்ஸையும் கவனிச்சிங்க அப்படின்னா இந்தியா விக்ஸ் தொடர்ந்து ஒரு டவுன் ஃபாலிங் இந்தியா விக்ஸாக தான் இருக்கு. நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் இந்தியா விக்ஸ் எப்போ டவுன்ஃபால் ஆகுதோ அப்போ மார்க்கெட் பாசிட்டிவாக போகும்னு சொல்லி. ஆனால் இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா விக்ஸ் ஆல்மோஸ்ட் ஒன் ஆஃப் த லோவஸ்ட் பாசிபிள் பாயிண்ட்ல தான் இருக்கு. அப்போ இந்தியா விக்ஸ் லோவஸ்ட் பாசிபிள் பாயிண்ட்ல இருக்கு அப்படின்னா நம்ம என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னா இங்க இருந்து இந்தியா விக்ஸ் என்ன நடக்கும்? இந்தியா விக்ஸ் ஒரு பாசிட்டிவான growthக்கு தான் இருக்கு. அப்போ இந்தியா விக்ஸ்க்கு இதுதான் லோவஸ்ட் பாயிண்ட் அப்படிங்கறனால இதுக்கப்புறம் பாசிட்டிவ் growth ரொம்பவே லிமிட்டடா இருக்கும். ஸோ அந்த ஒரு காரணத்தினால இந்தியா விக்ஸும் நம்மளோட மார்க்கெட்டும் பாத்தீங்கன்னா ஆப்போசிட்ல வேலை செய்யும், அகைன்ஸ்டா இருக்கும். இது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான டேட்டா. ஸோ அப்படிங்கிறனால இந்தியா விக்ஸ் ஒன் ஆஃப் த லோவஸ்ட் பாயிண்ட்ல இருக்குங்கிறனால பாசிபிலிட்டி இதிலிருந்து கீழே போறதுக்கான பாசிபிலிட்டி அதிகமா, மேலே போறதுக்கான பாசிபிலிட்டி அதிகம். பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இங்கிருந்து மேலே போறதுக்கான பாசிபிலிட்டி தான் அதிகம். அப்படிங்கிறனால நம்மளோட ஏற்கனவே இருந்த தியரி, அதாவது மார்க்கெட் இன்னைக்கு ஒரு டவுன் சைட் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை இந்த இந்தியா விக்ஸும் ப்ரூவ் பண்ணுது. அதே மாதிரியே நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா பார்த்தீங்க அப்படின்னா நேற்று நமக்கு எக்ஸ்பைரி தான். ஸோ அப்படிங்கிறனால நமக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா இன்னையோட மார்க்கெட்டுக்கு கேரி ஃபார்வர்ட் ஆகிறதுக்கான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரொம்ப கம்மி தான். பட் இருந்தாலும் இதோட பிரைஸ் ஆக்ஷன் கவனிச்சோம்னா நேற்று நமக்கு டவுன் ஃபாலிங் மார்க்கெட்டாக தான் இருந்துச்சு. அதை சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நமக்கு கால் ஆப்ஷன் சைடு ஸ்ட்ராங்கான வால்யூம் இன்க்ரீஸ் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் நிஃப்டியில் மட்டும் இல்லாமல் சென்செக்ஸ்லேயும் நமக்கு பார்க்கும்போது கால் ஆப்ஷன் சைடு தான் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கான வால்யூம் இன்க்ரீஸ் இருந்திருக்கு. அப்போ நமக்கு நிஃப்டி மட்டும் கிடையாது, சென்செக்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கான வால்யூம் இருக்கு. அண்ட் யூஸ்வலாக நம்ம பேங்க் நிஃப்டி அனலைஸ் பண்ண மாட்டோம்,
ஏன்னா பேங்க் நிஃப்டி வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு 2 வருஷமாகவே இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா கிளியரா இல்லை. நமக்கு ஒரு ஸ்கேம் வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடின்னு நினைக்கிறேன், ஒரு பெருசான ஒரு இது வந்துச்சு. அவங்க வந்து ஸ்ட்ராங்கா பேங்க் நிஃப்டியில தான் இருந்தாங்க. ஸோ அதனால பேங்க் நிஃப்டியை ஹெவியா வாட்ச் பண்றாங்கன்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்கான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா நமக்கு காமிக்கிறது இல்லை. எல்லாமே இன்ட்ராடேல தான் நமக்கு போயிருது. ஓகே, மூணாவதா பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட எஃப்ஐஐஸ் அண்ட் டிஐஎஸ் டேட்டா. இந்த எஃப்ஐஐஸ் அண்ட் டிஐஎஸ் டேட்டால நமக்கு நேற்று ஸ்ட்ராங்கான பியரிஷ் வால்யூம் இன்க்ளூட் ஆகிருக்கு. அண்ட் நமக்கு வந்து இந்த பியரிஷ் வால்யூம் பார்த்தீங்கன்னா எஃப்ஐஐஸை பொறுத்தளவு புட் ஆப்ஷன் சைடு வந்து பார்த்தீங்கன்னா 55,000 குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆயிருந்திருக்கு. அதே மாதிரி நமக்கு ப்ரோஸை கம்பேர் பண்ணீங்கன்னா ப்ரோஸ் வந்து கால் ஆப்ஷன் செல்லர்ஸாக இருந்திருக்காங்க. ஸோ அப்படி நெட் கால் ஆப்ஷன் செல்லர்ஸாக இருந்திருக்காங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 2.2 லட்சம் குவான்டிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸில் பார்க்கும்போது அவங்க வந்து நெட் பியரிஷாக இருந்திருக்காங்க. ஸோ டோட்டல் குவான்டிட்டி ஆஃப் பை லாங் எவ்வளோ ஷார்ட் எவ்வளோன்னு கணக்கு பார்க்கும்போது டோட்டல் குவான்டிட்டி பார்க்கும்போது எஃப்ஐஐஸ் ப்ரோஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கால் ஆப்ஷன் சைடு பியரிஷாக இருந்திருக்காங்க. ஸோ ஒரு மேலோட்டமாக பார்க்கணும்னா எஃப்ஐஐஸும் நேத்தோட குவான்டிட்டிஸ் கம்பேர் பண்ணும்போது ஸ்ட்ராங்கான பியரிஷ் குவான்டிட்டி ஹோல்ட் பண்ணியிருந்திருக்காங்க. அதே மாதிரி ப்ரோஸும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான பியரிஷ் மூவ்மெண்ட்கான ஒரு குவான்டிட்டி தான் ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படிங்கிறனால நம்ம எதிர்பார்த்த மாதிரி நம்மளோட ப்ரைஸ் ஆக்ஷன் இருக்கு பாருங்க. நமக்கு ப்ரைஸ் ஆக்ஷனில் இன்னையோட மார்க்கெட்டுக்கு நமக்கு முக்கியமாக கவனிக்க வேண்டிய பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50 எது வரைக்கும் டவுன்ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா 24,350 வரைக்கும் டவுன்ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அண்ட் இது வந்து நமக்கு ஆகஸ்ட்டுக்கு முன்னாடி ஜூலை மாசத்துல இருந்த ஒரு ஒன் ஆஃப் தி லோவஸ்ட் பாயிண்ட்னு சொல்லலாம். ஸோ ஆகஸ்ட் மாதம் பிரேக் அவுட் ஆகிறதுக்கு முன்னாடி இருந்த பாயிண்ட்டுக்கு தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நிஃப்டி 50 திருப்பி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு 24,350. இதே மாதிரி நம்ம சென்செக்ஸை கவனிச்சாலும் சென்செக்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா 77,000 வரைக்கும் நமக்கு வந்து சென்செக்ஸ் டவுன்ஃபால் ஆகலாம். அண்ட் இதுதான் வந்து இன்னையோட இன்ட்ராடேக்கான ஒரு முக்கியமான ரேஞ்ச். அண்ட் ஒருவேளை மார்க்கெட்டோட ஒரு மொமெண்டம் ரொம்ப ஹையா இருந்துச்சுன்னா 76,500 வரைக்கும் போகலாம். பட் அதுக்கான வாய்ப்பு இல்லை. ஸோ நமக்கு வந்து பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவு இப்போதே மார்க்கெட் நமக்கு எதை பிரேக் அவுட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 57,500 பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ இதுல இருந்து 56,950 வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு பேங்க் நிஃப்டி டவுன்ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ 3 இண்டெக்ஸஸ்லையுமே எனக்கு வந்து தோன்றது இன்னையோட மார்க்கெட் வந்து ஒரு டவுன்ஃபாலிங் மார்க்கெட்டாக இருக்குன்னு. அண்ட் இதுக்கான டேட்டா பார்த்தீங்கன்னா இந்தியா விக்ஸ் ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்கு. கிஃப்ட் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா கேப் அப் எதுவுமே இல்லாமல் ஓப்பன் ஆகிறது ஒரு சின்ன ஒரு டவுட் தான் கொடுக்குது. ஆனால் நம்மளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா அண்ட் எஃப்ஐஸோட பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கான டவுன்ஃபாலிங் மார்க்கெட்கான ஒரு எக்ஸ்பெக்டேஷனாக தான் இருக்கு. ஸோ இதான் நம்மளோட ஓவரால் அனாலிசிஸ். கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். நன்றி, வணக்கம்.